அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹ்பிஹி அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. ரப்பி யஸ்ஸிர் வ லா துஅஸ்ஸிர். இன் உரீது இல்லல் இஸ்லாஹ் மஸ்ததஅது மா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். அளவில்லா கருணையாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரிய நெருங்கிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய உறவுகளிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், இன்னும் பல்வேறு நபர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய நடவடிக்கையை எப்படி அமைத்துக் கொண்டார்கள் என்பதை நாம் நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக முன்மாதிரியாக பெற்றுக்கொண்டு வாழுகிறோம். அதன் அடிப்படையில் இந்த தொடரில் நாம் நபி ஸல்லல்லாஹுடைய அழகிய முன்மாதிரியை குறித்து நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த தன்னுடைய தாயின் மீதும் தந்தையின் மீதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதாக இருக்கிற போதே இந்த இரண்டு உறவையும் அவர்கள் இழந்து விட்டார்கள். தாயை சிறு வயதில் இறந்து விட்டார், தந்தையை தன் கருவில் இருக்கிற போதே அவர் இறந்து விட்டார். அப்படி இருந்தும் கூட அந்த தாயின் மீதும் தந்தையின் மீதும் பாசத்தோடு அவர் இருந்திருக்கிறார் என்பதை அவருடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்கிற ஒரு பேருண்மை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நபியாகி விட்டார்கள், அல்லாஹ்வின் தூதராகி விட்டார்கள். ஆனால் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் இந்த நேர்வழி கிடைக்காத நிலையில் அவர்கள் மரணித்திருக்கிறார்கள். அவர்கள் இணை வைப்பு என்கிற அந்த பாவத்திலே இருந்து கொண்டு மரணித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரணத்தினால் அவருடைய கபரைக்கு சென்று அவர்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அவருடைய கபருக்கு செல்வதற்கு அனுமதி வழங்குகிறான். ஆனால் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்திப்பதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் அனுமதி வழங்கவில்லை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இதை குறித்து சொல்கிறார்கள், இஸ்தஅதன்து ரப்பி ஐ அஸ்தக்ஃபிர லி உம்மி, என்னுடைய தாயாருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவதற்கு நான் அல்லாஹ்விடத்தில் நான் அனுமதி கேட்டேன். ஃபலம் யஅதன் லி, எனக்கு அதற்கு அனுமதி தரவில்லை. பிறகு நான் என்ன செஞ்சேன், அந்த தாயின் கபரை சந்திப்பதற்காக வேண்டி நான் அனுமதி கேட்டேன், எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த செய்தியை குறித்து மேலும் ஒரு செய்தியில் அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் கடுமையான முறையில் அழுகிறார்கள். ஒரு தன்னுடைய தாயின் கபரில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கடுமையாக அமருகிற போது அவரிடத்தில் காரணத்தை வினாவுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காரணத்தை சொல்லிவிட்டு எனக்கு அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது மறுக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள். அன்பானவர்களே, யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு அவருடைய தாய் எந்த அளவிற்கு நெருக்கமான உறவு, எந்த அளவிற்கு மிகவும் அந்த நபரிடத்தில் பாசம் காட்டுவதற்கும் உறவாடுவதற்கும் எந்த அளவிற்கு மிக நெருக்கமானவர்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழந்த தன்னுடைய தாயின் கபர் அருகில் இருந்து கொண்டு அழுவதின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த அளவிற்கு அவர்கள் அல்லாஹ் அந்த தாயின் மீது நேசம் கொண்டவராக இருந்திருக்கிறார் என்பதும் இந்த வரலாற்றிலே நமக்கு கிடைக்கின்ற ஒரு செய்தி. அப்படி இருந்தும் கூட அவருக்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அல்லாஹ் தடை விதித்து விட்டான். காரணம் என்ன, அவர்கள் இணை வைப்பு நிலையிலே மரணித்து விட்டார்கள். இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பேருண்மை, அல்லாஹ்வின் தூதருடைய தாயாராக இருந்தாலும் கூட அவர்கள் இணை வைத்ததன் காரணமாக அல்லாஹ்விடத்தில் அவருக்கு மன்னிப்பு கிடைக்கப் போவதில்லை. அவருக்கு அல்லாஹ்வின் தூதருடைய பரிந்துரையும் அதே போன்று அவருடைய பிரார்த்தனையும் அவர்களுக்கு பயனளிக்கப் போவதில்லை என்பதை அல்லாஹு தஆலா இந்த செய்தியின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான முறையில் அழுதிருக்கிறார்கள். எனவே அந்த ஒரு நிகழ்வை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தாயிடத்தில் அவர்கள் எந்த அளவிற்கு அன்பு கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதே அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வளர்ப்பு தாயின் மீதும் அன்பு காட்டினார்கள். அவருடைய கடைசி வரையிலும் அவர்களை நல்ல விதமாக கவனித்தார்கள். அதே போன்று ஐமன் என்கிற ஒரு தாயார், அவரையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரையிலும் அவரிடத்தில் உறவு பாராட்டி அவர்களை நல்ல விதமாக நடத்தி இருக்கிறார்கள் என்பதை அபூபக்கர் உமர் அவர்களுடைய சம்பவங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு இந்த தாயாருக்கு கண்ணியம் செலுத்துவதற்காக வேண்டி, இந்த தாயாருக்கான உபகாரங்களை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயாரை சந்திக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். நாமும் அதுபோன்று செய்வோம் என்று சொல்லித்தான் என்ன செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு அந்த தாயாரை சந்திப்பதற்காக வேண்டி 2 நபித்தோழர்கள் செல்கிறார்கள். அப்போது அந்த தாயார் இவர்களை கண்டபோது அழுகிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்று வினவுகிற போது அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதருக்கு அருளப்பட்டு கொண்டிருந்த வஹி நின்று விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ்விடத்தில் இருப்பது சிறந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அவர்கள் மரணித்ததற்காக வேண்டி மட்டும் அளவில்லை, மாறாக அவருக்கு வந்து கொண்டிருந்த வஹி நம்மை விட்டு துண்டிக்கப்பட்டு விட்டது என்பதற்காக வேண்டி அழுகிறேன் என்று அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்த்திருக்கிறோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயின் கபரில் இருந்து கொண்டு அழுகிற போது உமர்லாம் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இது போன்று நீங்கள் அழுது நாங்கள் பார்த்ததே இல்லையே என்று சொல்லுகிற போது அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், இது என்னுடைய தாயார், அவரை நினைத்து நான் அழுகிறேன் என்று அந்த நேரத்திலே தன்னுடைய அழுகைக்கான காரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். இப்போ இந்த செய்தியின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தாயிடத்தில் எந்த அளவிற்கு
உறவு பாராட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதாவது அவருக்கு தந்த தாய் உயிரோடு இருந்திருந்தால் என்று சொன்னால் எல்லாமே அவர் செய்திருப்பார் என்பதை எடுத்து காட்டுகின்ற வண்ணத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் ஒரு பாடமாக படிப்பினை பெற்று நம்முடைய தாய் நமக்கு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் நாம் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும், அவரை நாம் நல்ல விதமாக பராமரிக்க வேண்டும். இழந்து விட்டால் தான் தெரியும் அவருடைய மதிப்பு என்ன என்பது. அப்படிப்பட்ட ஒரு மதிப்பு மிக்க ஒரு உறவை இழந்தவராகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். அப்படி இருந்தும் கூட அந்த உறவின் மீது அவருக்கு அதிகமான அன்பும் பாசமும் இருந்திருக்கிறது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே கிடைத்திருக்கிற வாய்ப்பை நாம் தவற விட்டு விடக்கூடாது. நமக்கு நம்முடைய தாய்கள் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களிடத்தில் நாம் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு நமக்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நம்முடைய உறவுகளை பேணிக் கொள்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்யட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.